வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன வந்து பார்க்க போகிறோம்னா 3x3 ரூபிக்ஸ் கியூப் வந்து நம்ம வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரி நம்ம வந்து பார்க்கலாம் வீடியோவை. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தான் இருக்கும். நம்ம எதுக்குமே இங்கே வந்து ஸ்க்ராம்பிள் வந்து பண்ணி விட்டுக்கலாம். ஸ்க்ராம்பிள் வந்து பண்ணி விட்டுக்கலாம். இருங்க, நல்லாவே ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கிறேன். சரிங்க கைஸ், வந்து ஸ்க்ராம்பிள் வந்து பண்ணியாச்சு. இப்போ மொதல் ஸ்டெப்பு நீங்கள் என்ன பண்ணால், ஏதாச்சும் நீங்கள் ஒரு கலரை வந்து தேர்ந்தெடுக்கணும். இதில் மொத்தமாக 4 ஃபார்முலா இருக்குங்க. ஐடென்டிக் ஃபார்முலா, கார்னர் ஃபார்முலா, கார்னர் ஃபார்முலா, ஐடென்டிக் ஃபார்முலா, 11 ஃபார்முலா, அப்புறமேட்டு ஜே ஃபார்முலா. ஜே இருந்து தான் அதை நான் சொல்கிறேன் லாஸ்ட்டாக, இப்போ உங்களுக்கு புரியாது. இப்போ நம்ம ரெட் எடுத்துக்கலாமா? ரெட் எடுத்தோம்னா அதோட சென்ட்ரு பார்க்கணும். இங்கே பாருங்கள், சென்ட்ரு. இதில் ஏற்கனவே 1 2 3 3 கலர் வந்து இருக்குங்க. நம்மளுக்கு எங்கெல்லாம் சேரணும் ரெட்டு அப்படின்னா, இந்த ஒயிட் இருக்க இடத்துல, க்ரீன் இருக்க இடத்துல, எல்லோ இருக்க இடத்துல, ப்ளூ இருக்க இடத்துல, இங்கே இருக்க இடத்துல. சரிங்களா? இங்கெல்லாம் வந்து நம்ம வந்து ரெட்டு சேரணும். அதானே? இப்போ ரெட்டு சேரணுன்னா என்ன பண்ணணும்? மற்ற ரெட்லாம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே இருக்கா ரெட்டு, நம்ம வந்து இங்கே சேர்க்கணும். இந்த ரெட்டை நம்ம இங்கே சேர்க்கணும். அதாவது இந்த க்ரீன் இங்கே வரணும், இந்த ரெட்டு வந்து இங்கே போகணும். திருப்பி போகணும். அப்படின்னா எதுவுமே பயப்பட தேவையில்ல, ரொம்ப ஈஸியான இதான். பார்த்திங்கன்னா இப்படி இருக்கத இறக்கிடணும். 1 2 நீ வந்து இப்படி இருக்கா, மேலே ஏற்றிடுங்க. இப்போ இங்கே இருந்துச்சு பார்த்திங்களா? ரெட்டு க்ரீன் இங்கே இருந்துருச்சா? கீழே இங்கே இருந்துச்சு பார்த்திங்களா? ரெட்டு க்ரீனு இது இங்கே இருந்துச்சுல, இது இங்கே இருந்துச்சு. சரிங்களா? இப்போ ஐடென்டிக்னா என்ன தெரியுமா? இது இருக்குல்ல, இந்த நடுவை வந்து இங்கே சேர்க்கலாங்க. எப்படி இங்கே சேர்க்கலாம்? இந்த நடுவில் சேர்க்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும்? இதுதான் டாப்பு. ஒழிக்கிறோம், இறக்குறோம், ஒழிச்சதை வெளியே கொண்டு வரோம், ஏற்றிடுறோம். இப்போ இது நடுவுதுனால இங்கிட்டும் ஒழிக்கலாம், இங்கிட்டும் ஒழிக்கலாம். இப்போ எப்படி சொல்கிறதுனா, இல்லைங்க, இப்போ இங்கே இன்னொன்று இருக்கா, இன்னொரு பீஸு ரெட் இங்கே வரணும், இது வந்து எல்லோ இங்கே வரணும். திருப்பியுமே அதே போடுவோமா? நம்ம என்ன பண்ணணும்? இறக்குறோம், இங்கிட்டும் 2 தடவை பண்ணலாம், இங்கிட்டும் 2 தடவை பண்ணலாம். இறக்கிட்டோம்னா 1 2 ஏற்றிடணும். சரிங்களா? இந்த ரெட் இங்கே வந்துருச்சு, எல்லோ இங்கே வந்துருச்சு. இப்போ இதான் டாப்பு. என்ன பண்ணணும்? ஒழிக்கிறோம். இங்கே பாருங்கள், இங்கிட்டும் ஒழிக்கலாம், இந்த ரெட்டை இங்கே தானே சேர்க்கணும். இங்கிட்டும் ஒழிக்கலாம், இங்கிட்டும் ஒழிக்கலாம். ஏன்னா அது சென்டர். இங்கிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இப்படி ஒழிக்கணும். அதே இங்கே இருந்துச்சுன்னா ரெட்டு இப்படி ஒழிக்கணும். சரிங்களா? இப்போ சென்டரில் இருக்குது. இப்போ இப்படி ஒழிக்கலாம், இப்படி ஒழிக்கணும். இப்போ நம்ம இப்படி ஒழிச்சிக்கலாம். ஒழிக்கிறோம், இறக்குறோம், ஒழிச்சது வெளியே கொண்டு வரோம், ஏற்றிடுறோம். இப்போ பார்த்திங்களா? இந்த 3 கலர் மட்டும் தானே சேர்க்கணும். இந்த 3 கலர் பாருங்கள், இங்கே ஒரு கலர் இருக்குது. இந்த கலரை இங்கே சேர்க்கலாம். இங்கே தான் இப்போ பார்த்தோம். இங்கே சேர்க்கறது ரொம்ப ஈஸி தான். இப்போ அதில் பண்ணுறதுல பாதி தான். இப்போ நம்ம முன்னாடி பண்ணோம், இறக்கி 2 தடவை அப்படி சுற்றிட்டு ஏற்றிட்டு இந்த ஐடென்டிக் ஃபார்முலா எப்படி சென்டராக இருக்கா, இங்கிட்டு ஒழிக்கலாம், இங்கிட்டு ஒழிக்கலாம். ஒழிக்கிறோம், இறக்குறோம், ஒழிச்சதை வெளியே கொண்டு வரோம், மேலே ஏற்றிடணும் நடுவுதை. சரிங்களா? இன்னும் 2 தான் இருக்குது. அந்த 2 இது கீழே இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது. இதை வந்து நம்ம வந்து இங்கே வந்து சேர்க்கலாம். எப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம் வாங்க. இதை வந்து நம்ம வந்து இங்கே சேர்க்கலாம். அதுக்கு வந்து ஒழிக்கிறோம், இங்கிட்டு ஒழிக்கலாம், இங்கிட்டு ஒழிக்கலாம். இப்போ ஒழிக்கிறோம், நான் வந்து லெஃப்ட் ஒழிக்கிறேன், இறக்குறேன், ஒழிச்சதை வெளியே கொண்டு வரோம், ஏற்றிடுறோம். இன்னும் ஒரு கலர் தான் இருக்குது. சரிங்களா? இன்னும் அந்த ஒரு கலரில் எங்கே இருக்குன்னு தேடணும். நம்ம இங்கே இல்லை, அப்போனா கீழே தான் இருக்கும். அப்போனா என்ன பண்ணணும்? கீழே இருக்குன்னா இங்கே தானே நம்ம சேர்க்கணும். அதுக்கு இங்கே கொண்டு வரணும். அப்படியே இதுக்கு டாப்பில் அப்படியே இங்கே இருக்கணும். இதுக்கு டாப்பில் அப்படியே வந்து இங்கே இருக்கணும். என்ன பண்ணணும்? இப்போ டாப்பில் அவங்க வச்சுட்டு இறக்கிட்டு 1 2 ஏற்றிடணும். இப்போ இங்கிட்டு இருக்குது, இறக்குறோம், 1 2 ஏற்றிடணும். இப்போ வந்து இதை வந்து இங்கே சேர்க்க முடியும். ஆனால் இங்கே சேர்ந்து தான் இருக்குது. இப்படி திருப்பி பார்க்கலாம்.
இது வந்து இங்கேயும் சேர்ந்து தான் இருக்குது. திருப்பி பார்க்கலாம். இது வந்து இங்கேயும் சேர்ந்து தான் இருக்குது. இப்படி திருப்பி பார்த்தா இங்கே சேராமல் இருக்குது. அப்போனா இதை வந்து இங்கே சேர்க்கணும்னா ஆப்போசிட்டு இங்கே சொன்னேன்னா இங்கே இருந்துச்சுன்னா ஆப்போசிட்டாக தான் ஒழிக்கணும். இப்படி ஒழிக்கக்கூடாது. இங்கிட்ட இருந்தால் இங்கே இருந்தால் இப்படி ஆப்போசிட்டாக தான் ஒழிக்கணும். ஒழிக்கிறோம், இறக்குறோம், ஒழிச்சதை வெளியே கொண்டு வரோம், வெளியே கொண்டு வந்துட்டோம், ஏற்றிடும். அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு இது கம்ப்ளீட்டு. அடுத்து வந்து கியூபை பொறுத்த வரைக்குமே டாப் சேர்த்துட்டு ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக அப்படியே சேர்த்துட்டு இது ஃபுல்லாக ஃபஸ்ட் ரோ. அடுத்து செகண்ட் ரோ அது மாதிரி தான் செகண்ட் வரும். அப்புறமேட்டு இந்த சென்ட்ரு இது பாருங்கள், இந்த சென்ட்ரு அப்புறம் கீழே ப்ளஸ் கொண்டு வரோம். அப்புறமேட்டு இந்த கார்னர் ஃபார்முலா போட்டு இதெல்லாம் கலெக்ட் பண்ணிடணும். சரி, இப்போ அடுத்து வந்து என்னென்னு போகலாமா? அடுத்து என்னது, இந்த இதெல்லாம் இந்த மேலே டாப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் மட்டும், இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த இடம். இப்போ நம்ம அதை கரெக்ட் பண்ணுவோமா? இப்போ ஏதாச்சும் ஒரு கலர், இப்போ க்ரீன் சேர்ந்து தான் இருக்குது, அப்போ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே வந்து ப்ளூ வேணும் அதானே, இறக்குறோம் அந்த டப்பா, அந்த பீஸு, இந்த பீஸு நம்மளுக்கு வந்து ப்ளூவாக வேணும். இங்கே 2 ப்ளூ இருக்குது, இங்கே ப்ளூ வேணும் அப்படின்னா அதை இறக்கி இந்த ஐடென்சிக்கில் தான் இறக்குறோம், வெளியே கொண்டு போயிடணும். அந்த பீஸை வந்து வெளியே கொண்டு போயிட்டு இப்பயும் போல் மேலே ஏற்றிடணும். இப்போ அந்த ப்ளூ பீஸை போய் இந்த ரெட்டை வந்து இந்த ப்ளூ பீஸில் போய் சேர்க்கணும். இந்த ரெட்டை தள்ளி பார்க்கணும். இங்கே ஒரு ப்ளூ இருக்கா, இது வந்து இங்கே சேர்த்தா நம்ம இந்த பீஸ் வந்து வெளியே வந்துடும். அப்படி தானே, இந்த பீஸ் வெளியே வந்த பீஸை போய் இங்கே நம்ம சேர்த்தோம்னா சேர்ந்துடும். இப்போ இதை வந்து இங்கே சேர்க்கணும்னா ஒழிக்கிறோம், இறக்குறோம், ஒழிச்சதை வெளியே கொண்டு வரோம், ஏற்றிடுறோம். இப்போ அந்த ப்ளூ பீஸை போய் இங்கே போய் சேர்த்துமா, இந்த ரெட்டு இங்கே இருக்கா, இங்கே சேர்த்துருவோமா. இந்த ரெட்டு இங்கே தான் சேர்த்தாகணும், இங்கே தான் சேர்க்கணும். ஒழிக்கிறோம், இறக்குறோம், ஒழிச்சதை வெளியே கொண்டு வரோம், ஏற்றிடுறோம். நல்லா ப்ளூ சேர்ந்துருச்சு, ஆனால் க்ரீன் கலந்துருச்சு. இப்போ இங்கிட்ட வந்து ஒயிட் இருக்கா, அப்போனா நம்ம இங்கிட்ட ஒயிட் சேர்த்து பார்க்கலாமா? இப்போ ஒயிட் சேர்த்து பார்த்தா சேருதான்ட்டு ஒழிக்கிறோம், இறக்குறோம், ஒழிக்கிறோம், ஏற்றிடுறோம். அந்த பீஸை வெளியே கொண்டுட்டு ஒயிட் இருக்க இடத்துல வந்து இதை வந்து சேர்க்கணும். ஒழிக்கிறோம், இறக்குறோம், ஒழிச்சது வெளியே கொண்டு வரோம், மேலே ஏற்றிடுறோம். இப்போ இந்த ரெட்டை வந்து இங்கே தானே சேர்க்கணும். ஒழிக்கிறோம், இறக்குறோம், ஒழிச்சது வெளியே கொண்டு வரோம், ஏற்றிடுறோம். இது 2 கரெக்டாகிடுச்சா? இது 2 கரெக்டாகிடுச்சா? ப்ளூ சேர்ந்துருச்சா? இது 2 கரெக்டாகிடுச்சா? இப்போ சென்டர் பீஸ் இது 3க்கு மட்டும்தான் மாற்றணும். இது ரொம்ப ஈஸியான இதாங்க. இங்கே பாருங்கள், இப்போ ஒயிட்டுக்கு நடுவில் வந்து க்ரீன் இருக்கா, அப்போ அந்த க்ரீனை மட்டும் எடுத்து அந்த சென்டர் பீஸை வெளியே போட்டுடணும். அந்த இப்போ எப்பயும் போல் வெளியே போட்டுட்டு அந்த நடுவில் இறக்கணும் பார்த்தீங்களா, அது ஏற்றிடணும். அவ்வளோதான். இப்போ அந்த வெளியே போட்ட பீஸு தானே, இங்கே பாருங்கள், க்ரீனு ரெட்டு, இங்கே எந்த பீஸை அப்படியே நம்ம எடுத்துடுவோம். இங்கே க்ரீன் இருந்துச்சா, இங்கே ரெட் இருந்துச்சா, இதை இங்கே எடுத்துடுவோமா. இப்போ இந்த ரெட்டை இந்த க்ரீன் இடத்துல சேர்க்கணும். எப்படின்னா இதை வந்து இங்கே வந்து சேர்க்கணும், இந்த சென்டரில் சேர்க்கணும். இந்த சென்டரில் இந்த ரெட்டை இந்த சென்டரில் சேர்த்தா இந்த க்ரீன் வந்து இங்கே சேருங்க. இந்த ரெட்டை வந்து இங்கே சேர்க்கணும், இந்த க்ரீன் வந்து இங்கே சேர்ந்துடும். அதுக்கு எப்பயும் போல தான், இங்கிட்டு ஒழிக்கலாம், இங்கிட்டு ஒழிக்கலாம். ஒழிக்கிறோம், இறக்குறோம், ஒழிச்சதை வெளியே கொண்டு வரோம், ஏற்றிடுறோம். சரிங்களா? க்ரீன் சேர்ந்துருச்சு, நம்ம கலைச்சோம். இப்போ திருப்பியுமே சேர்ந்து இப்போ கீழே என்ன இருக்குது, எல்லோ இருக்குது. இப்போ ரெட்டுக்கு கீழே எல்லோ இருக்குது அப்படின்னா திருப்பி பார்க்கணும். இங்கே எல்லோ இருக்கா, இப்போ ரெட்டு இருக்கா, இப்போ இந்த பீஸ் வந்து இங்கே போகணும். எல்லோவும் ரெட்டு இது வந்து இங்கே போகணும் அதானே. அப்படின்னா இங்கிட்டு ஒழிக்கலாம், இல்லாட்டி இங்கிட்டு ஒழிக்கலாம். ஒழிக்கிறோம், இறக்குறோம், ஒழிச்சதை வெளியே கொண்டு வரோம், மேலே வந்து ஏற்றிடுறோம். எல்லோ சேர்ந்துருச்சு, ப்ளூ சேர்ந்துருச்சு, க்ரீனும் சேர்ந்துருச்சு. இது ஒன்று சேரணுமா, அந்த ரெட்டுமே சேரணுமா. இப்போ கீழே பார்க்கணும், நம்ம வெளியே எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த பீஸ் வந்து இங்கே இருக்குது. கரெக்டாக ஒயிட்டும் ரெட்டும் இருக்குது, இங்கே சேர்க்கணும். ஒழிக்கிறோம், இறக்குறோம், ஒழிச்சது வெளியே கொண்டு வரோம், மேலே. இப்போ பார்த்தீங்களா ஃபஸ்ட்டுலாம் சேர்ந்துருச்சா. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஃபஸ்ட்டு சேர்றதில் ஈஸியானது தான். இப்போ நம்ம அந்த கலர் வந்து இப்போ க்ரீன் இங்கே வந்து ரெட், இப்போ வந்து இங்கே வந்து எல்லோ இருக்குது அப்படின்னா இந்த பீஸை வந்து நம்ம வந்து வெளியே எடுக்கணும். முதல்ல
எல்லோ இருக்குன்னா இறக்கி வெளியே எடுத்துட்டு எப்பயும் போல் ஏற்றிட்டு இந்த எல்லோ இருக்க இடத்துல போய் சேர்த்துட்டு அந்த க்ரீனு அங்கே க்ரீனு இல்லாட்டி வேறு ஏதாச்சும் கலர் இருக்கும், வேறு ஏதாச்சும் கலரை போய் அந்த வேறு ஏதாச்சும் கலரில் போய் சேர்த்துட்டு இப்போ அங்கே இருக்கிறத சேர்த்து இது மாதிரி சேர்த்து தான் இப்படி வந்து கொண்டு வந்தோம் பாருங்க. அப்புறமேட்டு இது மாதிரி சென்ட்ரு பாருங்க இப்படிலாம் இருந்துச்சுன்னா எடுத்து இப்படிலாம் திருப்பி பார்த்தீங்கன்னா இதோட சென்ட்ரு மேட்ச் ஆகும். அது வந்து அது மேட்சாக தான் இருக்கும், அதை நீங்களாக மேட்ச் பண்ணணுமா அதில் சென்ட்ரு இதெல்லாம் பார்க்காதீங்க, இந்த கலர்லாம் பார்க்காதீங்க. பாருங்க சென்ட்ரு மேட்ச் ஆகிடுச்சா, சென்ட்ரு மேட்ச் ஆகிடுச்சா, சென்ட்ரு மேட்ச் ஆகிடுச்சா, சென்ட்ரு மேட்ச் ஆகிடுச்சு. சும்மா இப்படி திருப்பினாலே தெரியுங்க நம்மளுக்கு, நடுவில் திருப்பினாலே நம்மளுக்கு வந்து இதாகிடும். சரிங்க, நம்ம வந்து இந்த வீடியோ வந்து இப்போ முடித்துக்கொள்வோம். இருங்க கைஸ், இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஷோக்கு நான் வந்து பெருசாக வந்து நான் வந்து வீடியோ போட நினைக்கல, நான் பார்ட்டாகவே போடுறதுக்கு வந்து நான் வந்து நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்ட் இதான், ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம வந்து இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கோம், டாப் சேர்த்துருக்கோம் ப்ளஸ் இது வந்து சேர்த்துருக்கோம். குழப்பா ஃபஸ்ட் இந்த இது ரோ வந்து குழப்பமாக இருந்துச்சுன்னா இது 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 குழப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் கூட கேளுங்க, நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா, இப்போ அந்த சென்டருமே கொண்டு வந்துட்டோமா, அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ வந்து முடித்துக்கொள்ளணும். பாய் கைஸ்.